ओम हर हर नमः पार्वती पतये हर हर महादेव वल्ली देवसेना कांतस्मरणं जय जय सुब्रह्मण्यो शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानाम् उपक्रमे यं नत्वा कृतकृत्यास्युस्तन्नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डे कृष्णमृगतत्परीधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वसुलोकं विवृणोतु अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः श्रेयः साधनमेकमेव जगतां स्कन्दस्य वृत्तं महत् पुण्यं शङ्करसंहितादिकथितं तत्ग्रन्थसञ्चारणात् तत्तद्देशनिवासिनां शिवपदां भोजैकभक्तात्मनां तद्धर्माद्विपदेशनादपि परं पुण्यं नृणामस्ति किम् सिन्धूरारुणमिन्दुपद्मजयिभिः षट्भिर्मुखैर्भासितं कारुण्यामृतपूर्णसुन्दरतरैः भान्तं विशल्लोचनैः बिभ्राणं वरमब्जयुग्ममभयं शक्तिद्वयं कार्मुकं खड्गं चर्मपृषत्कमङ्कुशगदे वल्लीशमीक्षे हृदि श्रीगुहाय नमः श्रीगुहाय नमः श्रीगुहाय नमः वल्ली देवसेना कांतस्मरणं जय जय सुब्रह्मण्यो अथ पृष्ठो गिरिजया गिरीशः प्राह शङ्करैः नाम्नान्निरुक्तिं माहात्म्यं विभूतिश्च विशेषतः सर्वज्ञत्वात् स्कन्द इति हृद्गुहास्थो गुहस्मृतः सुतरां ब्राह्मण प्रीत्या सुब्रह्मण्य इतीर्यते वह्नितोऽग्निभूश्चैव कृत्तिका प्रीतिकृत् पुनः कार्तिकेयः शरवणे जातः शरवणोद्भुवः विशाखऋक्षजातत्वात् विशाख इति कथ्यते सुरनद्यामभिव्यक्तः गाङ्गेय इति कीर्तितः तच्छ्रुत्वा गीयमानं तु वैणिकैः विष्णुसत्मनि कन्ये अमृतवल्लीति तथा सौन्दर्यवल्यपि பகவான் ஸ்ரீ ஸ்கந்த குருவனுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு ஸ்கந்த புராணம் 4வது நாளாக நம்ம அனுபவிக்கிறோம். நேற்றைய தினம் ஸ்கந்த விபூதி வர்ணனம், ஸ்கந்த மகாத்மிய வர்ணனம், இதெல்லாம் தன்னுடைய மகனுடைய திருக்குமாரனுடைய திருவிளையாடுகளை பார்த்து பார்வதி தேவி அதை பற்றி வினவ கேட்க பரமேஸ்வரன் ஸ்கந்த மகிமாவர்ணனம், அவனுடைய நாமங்களையும் நாமத்தினுடைய வைபவங்களையும் எல்லாம் சொல்லி அவருடைய விபூதி எந்தெந்த இடத்துல அவர் எப்படி எப்படி இருக்கார் அப்படிங்கக்கூடிய ஸ்கந்த விபூதி வர்ணனத்தையும் சொல்ல, இந்த விஷயங்கள் பார்வதிக்கு சொன்னா பார்வதிக்கு சொல்லும் பொழுது கூட இருக்கக்கூடிய சிவகணங்கள்லாம் கேட்டுருக்கு மற்றும் தேவர்கள்லாம் இதை கேட்டுருக்கா. ஏன் கேட்டா இது எங்க நடக்கிறது? பிரம்மாவுக்கு பிரணவோபதேசம் பண்ணும் பொழுது நேற்றுக்கு சொன்னோம் இல்லையா, அந்த இரும்பறை அப்படிங்கிற இடத்துல ஓதிமலையில பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி அந்த இடத்துல இந்த விசேஷங்கள்லாம் நடக்கிறது. இங்க எல்லா தேவதைகளும் இருந்து இத சிரவணம் பண்றா. இது பரவி 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 வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவாளும் இந்த பேச்சு பேசுறா. அப்பேற்பட்ட ஒரு குமாரன் இருக்கானாம் ஸ்கந்தன்னு பேர், அவருக்கு இவ்வளவு பேர் இருக்கு, இவ்வளவு மகாத்மியங்கள் இருக்கு, இப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், விபூதி வர்ணனை, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக ஆகி பேசப்பட்டு இருக்கு. இது வைகுண்டத்திலையும்
கேட்டவுடனே அங்க 2 பேர் இருக்கா. வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவனுடைய புத்திரிகள். மகாவிஷ்ணுவுக்கு ஏது புத்திரி அப்படின்னா, இந்த கதை விஸ்தாரமாக நமக்கு இதுல வருது, விவாக படலங்கள்ல வருது. ஆனா அதனுடைய சுருக்கம், ஒரு சமயம் ஒரு அசுர நிகிரகத்திற்காக மகாவிஷ்ணுவானவர் பூலோகத்துக்கு இறங்கி வரார். அப்போ அங்க சிதம்பரம் க்ஷேத்திரத்துக்கு போறார். சிதம்பரம் க்ஷேத்திரத்துல போய் அங்க சுவாமியினுடைய நடராஜ சுவாமியை பார்த்து, நடனத்தை பார்த்து அப்படியே கண்ணை மூடு, கண்ணுலேருந்து அவருக்கு ஆனந்த பாஷ்பம் வருது. அப்படியே சுவாமியை பார்த்தோம்னா கண்ணுலேருந்து ஜலம் வருது. 2 கண்ணுலேருந்தும் 2 நீர்த்துளி வந்து உடனே அந்த 2 நீர்த்துளிகளும் ஒரு 2 பெண்களாக மாறுகிறது. அந்த பெண்கள் தான் மகாவிஷ்ணுவனுடைய பெண்கள். அவர்களுக்கு சுந்தரவல்லி, ஆனந்தவல்லி அப்படின்னு பேர். அமிர்தவல்லி, சுந்தரவல்லி அப்படின்னு அந்த 2 குமாரிகளுக்கும் பேர். அப்படி வந்து சுவாமி தான் அதுக்கப்புறம் நிரந்தரமாக சுவாமியினுடைய நர்த்தனத்தை பார்க்கணும் அப்படின்னு அசுரவதம் முடிச்சுட்டு வந்து அங்க கோவிந்தராஜராக குடிகொண்டிருக்கார் அப்படின்னு க்ஷேத்திர மகாத்மியம் புராணங்கள்லையும் பின்னாடி சொல்றது. அந்த 2 மகள்களும் வைகுண்டத்துல மகாவிஷ்ணுவோடைய இருந்துட்டு வரா. அவளுக்கும் இந்த விஷயங்கள் கேள்விப்பட பிரேமவத்யாவபூதாம் ஹி ஷண்முகே ன்யஸ்தமானசே சரகானனமப்யேத்ய தபஸ்சாச்சேதரஸ்வயம் தபஸ்சாச்சேரதுஸ்வயம் தேன சந்துஷ்ட ஹிருதயः ஸ்கந்த பிராதாரபூத் புனः. இவர்கள் 2 பேரும் அந்த சுப்பிரமணியனை நினைத்து, ஸ்கந்த குருவை நினைத்து தபஸ் பண்ணுகிறார்கள். அவர் வந்து பதியாக வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட 2 பேரும் தபஸ் பண்றார். சில காலம் தபஸ் பண்ண அவர்களுடைய தபஸுக்கு சந்தோஷமடைந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு பிரத்யட்சமாயி வரம் கொடுக்கிறார். தேன சந்துஷ்ட ஹிருதயः ஸ்கந்த பிராதுரபூத் புனः உவாச்சேந்திர பவனே கேஹே சிவமுனேரபி. ஒருத்தர்ட்ட அதுல பெரியவள்கிட்ட சொல்றார், நீ வந்து இந்திரனிடம் சென்று இந்திரனுடைய மகளாக நீ வளர்ந்து வா. இன்னொருத்திட்ட அதுல இளையவள்கள்கிட்ட சொல்றார், நீ வந்து பூலோகத்துக்கு போய் சிவமுனி அப்படின்னு ஒருத்தர் பிறப்பார். அந்த சிவமுனிக்கு மகளாக நீ பிறந்து 2 பேர்களும் காத்துருங்கோ, இதுக்கான சமயம் வரும் பொழுது அவசியம் உங்களை ஆட்கொள்ளுகிறேன், நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு சுவாமி சொல்றார். சதம் யுவயோ பாணி கிரஹீஷ்யாமீதி சாதரம். அதற்கான சமயங்கள் வரும் பொழுது உங்களை விவாகம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சுவாமி அவர்களுக்கு வாக்கு கொடுக்க, அதஸ்மிருதோ கிரீஷேன கதः கைலாசமக்னிபூः. இது இங்க வாழ்க்கை அனுகிரகம் பண்ற நேரத்துல பரமேஸ்வரன் வந்து சுவாமியை நினைச்சுக்கிறார். உடனே இங்க இருந்து புறப்பட்டு நேர திருப்பி அப்பாட்ட வந்து சேர்ந்து வர்றார். அலஞ்சகாரதஸ்யாங்கம் சோமாஸ்கந்தம் சிவம் ததா திருஷ்ட்வா பூர்ஜன்ம சாஃபல்யம் தேவா விஷ்ணு புரோகமாக. இதுலயும் ஒரு தத்துவம் முன்னாடி சொன்னதுலயும், அதுல வந்து அமிர்தவல்லி அப்படிங்கிறவள் தேவசேனா, சுந்தரவல்லி அப்படிங்கிறவள் வள்ளி அப்படிங்கிற பேர்ல பூலோகத்துக்கு வந்து பிறக்கிறா. இவா 2 பேரும் பகவானை அடையணும் அப்படின்னு நினைச்சு தபஸ் பண்றா. அதுல அமிர்தவல்லியினுடைய தபஸ் அப்பவே வந்து ரொம்ப உக்ரமான தபஸாக இருக்கு. அதனால அவளுக்கு உடனேயே தேவவாசம், தேவலோகத்துல இந்திரன் கிட்டேயே இருந்துட்டு வந்து அப்படியே மகாராணியாகவே ஏற்றுக்கொள்றா. பின்னாடி வந்து அப்படியே ராஜ்னியாகவே ஆயிடுறா. இவர்களுக்கு கொஞ்சம் கூட தபஸ் தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால பூலோகத்துக்கு போய், அது மட்டும் இல்லாமல் நமக்கு காண்பிக்கணுமே இச்சாசக்தி கிரியாசக்தி 2 பேர். முதல்ல கிரியாசக்தி யாரு அப்படின்னால் தேவசேனை, இச்சாசக்தி யாருன்னா வள்ளி. இச்சாசக்தி பூர்ணமா இருந்தா தான் கிரியாசக்தி வேலை செய்யும் இல்லையா? அதனால
நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமே ஆகில் அந்த விஷயம் நன்கு நம்ம மனசுல எனக்கு பகவான் வேணுங்கிற ஆசையை முதல்ல வளர்த்துக்கணும். நமக்கு பகவான் வேணும் அப்படின்னா பகவான் வேணுங்கிற ஆசையை எப்படி வளர்த்துக்க முடியும்? மனனம், சிரவணம், கீர்த்தனம் அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய கதைகளை நிறைய கேட்கணும். அதை பத்தி மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கணும். அவருடைய ஸ்தோத்திரங்கள்ல சொல்லணும். முதல்ல அவர் வேணுங்கிற எண்ணம் வரதே அது இச்சாசக்தி. அது உள்ள திருடப்படுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய பிரயத்னங்கள்லாம் கிரியாசக்தி. அப்போ இந்த இச்சாசக்தி தான் கொஞ்சம் நன்னா வேலை செய்யணும். அதனால இச்சாசக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய வள்ளியை பூலோகத்துக்கு போய் திருப்பி அங்க கொஞ்சம் காரியங்கள்லாம் பண்ணி அவ அவ்வளவோ மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. அந்த சரித்திரங்கள்லாம் பின்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியுமோ சுவாமி ஆட்கொள்றார். தன்னை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவா தன்னை நிறைய நினைச்சுட்டு இருக்கணும், தன் மேல பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த தத்துவத்தை தெரிவிப்பதற்காக இந்த நிலை. ரெண்டு விதமான சாதனை. ஒண்ணு பக்தி சாதனை, இன்னொன்னு கர்ம சாதனை அப்படிங்கிறது பேரு. ரெண்டுத்துல எது சிரேஷ்டியம் அப்படின்னால் கர்ம சாதனையினால தேவசேனை சட்டுன்னு பகவானை அடைஞ்சு விடுறா, சௌக்கியமாகவே அடைஞ்சு விடுறா. இருந்தாலும் இன்றளவும் நாம் பேசப்படுகிறது என்னது அப்படின்னால் வள்ளி தேவி. வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது தேவசேனையை, இரண்டாவதாக கல்யாணம் செய்து கொள்வது வள்ளியை. முதல்ல யதோக்தமாக கன்னியாதானங்கள்லாம் பண்ணி கொடுத்தது தேவசேனையை, அதுக்கப்புறம் பகவானாக ஆட்கொண்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது மகாவல்லியை. அப்படியெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு வள்ளி கல்யாணம் பிரசித்தமா இருக்கு. வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம். தேவசேனா வள்ளி காந்த ஸ்மரணம்னு சொல்வதில்லை, வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணம்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மேலாக பார்க்கும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டது வள்ளி மாதிரி தெரிஞ்சாலும் மகத்துவம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியது வள்ளிக்கு. ஏன்னால் பக்தி பாவத்தினாலேயே பகவானை அடைந்தவள், பக்தியினால மாத்திரமே பகவானை அடைந்தவள், எப்பொழுதும் மனசுல பகவானையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியவள். அந்த மகத்துவத்தினால இந்த மகத்துவத்தை நன்கு தெரிவிக்கணும். இது தேவலோகத்துல சொன்னா புரியாது. ஏன் கேட்டா துர்பிக்ஷம் அவளுடைய காரியத்தையே பார்த்துட்டு இருப்பா. காரியமாகணும்னா பகவான்கிட்ட வருவா, அவரு ஏதாவது ஜெபம் பண்ணுவா, அதுக்கப்புறம் திருப்பி போய் அவ இந்திர சபைக்கு போய் நர்தனம் ஆடுறது, அப்சர ஸ்திரீகளை பார்த்துட்டு அப்படிதான் இருக்கும் தேவலோகம். இது கொஞ்சம் கூட நன்கு யாருக்கு புரிய வேண்டும்? மனிதர்களுக்கு புரிய வேண்டும். அதனால பூலோகத்துக்கு சென்று எப்படி பக்தி பண்ணணும்னு காண்பிக்கிறதுக்காக வள்ளிய பூலோகத்துக்கு அனுப்புறா. வள்ளியினால அந்த குலமே விருத்தி அடையிறது. அதனால அந்த பக்தி தத்துவத்தை காண்பிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரையும் தபஸ் பண்ண சொல்லி அனுப்புறா. அப்படி அனுப்பிச்சு பகவான் நினைச்சுட்ட உடனே பரமேஸ்வரன்ட்ட வர்றார் சுவாமி. உடனே சுவாமி எடுத்து மடியில வச்சுக்கிறார். பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு நடுவுல ஸ்கந்தனை எடுத்து மடியில வச்சுக்கிறார். திருஷ்டா பூர் ஜன்ம சாபல்யம் தேவா விஷ்ணு புரோகமாக. இப்படி சுவாமியை யாரு பார்க்கிறாளோ அவர்களுக்கு அவர்களுடைய ஜன்ம சாபல்யம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. அதாவது சோமாஸ்கந்த பரமேஸ்வரன் அப்படின்னு பேரு இந்த மூர்த்திக்கு. உமையோட கூடின பரமேஸ்வரன். பரமேஸ்வரனும் உமையும் இருக்கும் பொழுது நடுவுல ஸ்கந்தன் இருந்தால் அவர்களுக்கு சோமாஸ்கந்த பரமேஸ்வரன் அந்த மூர்த்திக்கு பேரு. அந்த மூர்த்தி தான் சிவன் கோவில்ல உற்சவங்கள்ல வருவார். சிவன் கோவில்ல எப்ப உற்சவம் நடந்தாலும் அந்த உற்சவத்துக்கு உற்சவ மூர்த்தியாக எழுந்தருளப்படுகிறது சோமாஸ்கந்த பரமேஸ்வர சுவாமி. திருவாரூர் தியாகராஜராக எழுந்தருளி இருக்கக்கூடியது சோமாஸ்கந்த பரமேஸ்வர சுவாமி. அதுல ஸ்கந்த தத்துவம் அக்னிஸ்வரூபம் இல்லையா, அக்னிபோன்னு சொல்லியிருக்காளே, அப்படியே அக்னி வடிவானவர் நம்ம சுப்பிரமணிய சுவாமி. ஏன் இந்த சோமாஸ்கந்த பரமேஸ்வரர் தான் வெளியில வருவார் அப்படின்னால் அது ஒரு பெரிய தத்துவம். அங்க சிவனை நாருத்ரோ ருத்ரமர்ச்சையே அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆகமம் சிவதீட்சை பெறாமல் சிவ தரிசனம் பண்ண முடியாது. சிவ தரிசனம் பண்ணாமல் ஜீவனுக்கு கதி ஏது? ஆனா சிவதீட்சை பெறறதுன்னா எப்படி பெற முடியும்? எல்லாருக்கும் குரு வாய்ச்சிருவாரா? ரொம்ப கஷ்டம். அதனால எல்லா ஜீவன்கள் மேலேயும் கருணை கொண்டு பகவானே சாம்பவி தீட்சை அப்படின்னு தானே எல்லாருக்கும் தீட்சை பண்றதுக்காக தன் நிலையை விட்டு தன்னுடைய கோவிலை விட்டு வெளியில மக்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வரார். எப்பொழுதும் ஒரு தீட்சை பண்ண வேண்டும்னா அதுக்கு ஒரு சாட்சி வேணும். என்ன சாட்சி? அக்னி சாட்சி வேண்டும். அதனால அக்னி சாட்சியாக
தன்னுடைய புத்திரனையே அக்னிஸ்வரூபமான ஸ்கந்தனை முன்னாடி வச்சுண்டு அம்பாளும் சுவாமியுமாக வந்து அனைவர்களுக்கும் தீட்சை கொடுத்து எல்லா உயிரையும் மேன்மைப்படுத்துவதற்காக வரார். அந்த தேர் வீதியில சுவாமி வரும்பொழுது சுவாமியை பார்த்தவர்கள் தான் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் கோவில்ல போய் சுவாமியை பார்க்கலாம், இல்லைன்னா சுவாமியை பார்க்க கூடாது அப்படின்னு சைவாகமம் சொல்றது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தேர்ல வர சுவாமியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது. அப்போ அப்பேற்பட்ட மூர்த்தி சோமாஸ்கந்த பரமேஸ்வர மூர்த்தி, அம்மா அப்பாவோட இருக்கக்கூடிய ஸ்கந்தர். இவரை பார்க்கறதுனாலயே எல்லாருக்கும் ஜென்ம சாபல்யம் கிடைக்கிறது. இது தேவதைகள்லாம் வந்து தரிசனம் பண்றா. இப்படி இருக்கக்கூடிய எங்கிட்ட இவருக்காக தானே இத்தனை நாள் தவம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, சுவாமிக்கு புத்திரன் வரணும்னு. அந்த புத்திரனோடு இருக்கிற சுவாமியை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஆனந்தப்பட்டு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி அத விஜ்ஞாய சந்தர்ப்பம் உச்சிதம் சிரராத்திரதः शूरपत्नकृतान् पीडान् षण्मुखाय विजिज्ञिपन् सोऽपि कैलासपतिना अनुज्ञातः प्रययौ मुदा சுவாமிகிட்டையும் சொல்லி அப்படியே சுவாமிகிட்ட அனுஜ்ஞை வாங்கின்னு சண்முகர்கிட்ட சொல்றா, சுவாமின்னு உங்களுடைய அவதாரத்திற்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சூரபத்மனால நாங்க இவ்வளவு சிரமப்படுறோம்னு அவர்களுடைய சிரமங்களை எல்லாம் எடுத்து சொல்ல, உடனே சண்முக சுவாமி தன்னுடைய அப்பாட்ட கேட்கிறார், அவசியம் இதுக்காக தான்பா நீ வந்திருக்கா, நீ போய் அந்த சூரபத்ம வதத்தை முடித்து கொண்டு வெற்றி திருமணாக திரும்பி வர வேண்டும் ஆசீர்வாதம் மங்களாசாசனம் பண்றார். सोऽपि कैलासपतिना अनुज्ञातः प्रययौ मुदा तातं प्रदक्षिणीकृत्य तथाम्बां सर्वमङ्गलाम्. உடனே சுவாமி இறங்கி தன்னுடைய அப்பா அம்மாவை ஒரு பிரதட்சிணம் பண்ணி 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நமஸ்கிருத்ய பராதாभ्यां दत्तानुज्ञानुगावृतः अस्त्राण्यनेक रूपाणि லப்த்வா சக்திஞ்ச சங்கராத். அவர்களை நமஸ்காரம் பண்ணி உடனே அப்பாவான பரமேஸ்வரன் பலவிதமான அஸ்திரங்களை சுவாமிக்கு கொடுக்கிறார். இங்க வந்து நம்முடைய ஸ்கந்த புராண பிரகாரம் அந்த சக்தி ஆயுதத்தையும் பரமேஸ்வரனே கொடுக்கிறார் அப்படிங்கிறது. ஆனா நம்ம க்ஷேத்திர மகாத்மியங்கள்ல அம்பாள் கிட்டேந்து சக்தி ஆயுதம் வாங்கிண்டு வதம் பண்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, புராணம் வேற மாத்தி சொல்றதா அப்படின்னால் சிவன் வேற சக்தி வேற இல்லை. சிவன் எதை கொடுக்கிறார், சிவன் வந்து சக்தியவே கொடுக்கிறார். சக்தினாலே அம்பாள் தானே. அதனால அந்த விசேஷமான சக்தியாயுதத்தை ஞான சக்தியாயுதத்தை சுவாமி வந்து சுப்பிரமணியருக்கு கொடுக்கிறார். இதுதான் அவருடைய அடையாளமாக இருக்கக்கூடியதான அந்த சக்தியாயுதம். शतयुग्यं शतांगञ्च मारुतं सारथिं तथा शंखभेरी मृदंगादि वाद्य घोष पुरस्सरम्. அதுல லட்சம் குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேர்ல வாது பகவானே சாரதியாக உட்கார்ந்துட்டு அதுல தேவதைகள்லாம் கூட இருக்க சுவாமி ஏறிண்டு அந்த தேர்ல உட்கார்ந்துட்டு தாரக வதத்திற்காக சிம்மமுக வதத்திற்காக சூரபத்ம வதத்திற்காக சுவாமி புறப்படுறார். ஜெயகோஷ புரஸ்ஸரம். எல்லாரும் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரான தேவதைகள்லாம் அங்கேருந்து ஜெயகோஷம் பண்றா. சங்கபேரி மிருதங்காதி வாத்திய கோஷ புரஸ்ஸரம். சங்கங்கள் சங்கவாதம் முழங்கிறது, பேரி தாளம் முழங்கிறது, மிருதங்க வாத்தியங்கள்லாம் முழங்கிறது. அப்படி கோலாகலமாக சுவாமி புறப்படுறார். அப்படி அங்கேருந்து புறப்பட்டு நேர கத்வாதோ பர்வதம் கந்தமாதனம் ஹேமகூட்டகம். நேர கைலாசத்திலேருந்து புறப்பட்டு நேர எங்க வரார் அப்படின்னா நேர நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கந்தமாதன பர்வதத்திற்கு வந்து இறங்குறார். இறங்கி அங்கேருந்து கர்நாடகால இருக்கு ஹேமகூட்டம் அப்படின்னு பேரு. அந்த ஹேமகூட்ட பர்வதத்துக்கும் வரார். யயோபசாத்ததா விஷ்ணுமுகாஸ்கந்தம் விஜிஜ்ஞிபன் பகவான் க்ரௌஞ்ச சைலோயம் அசுரோகஸ்ய சாபதஹ. भूत्वैवं तारकस्याति मित्रं देवान् हि नस्तिः. அங்க
அந்த கந்தமாதன பர்வதத்துக்கிட்ட வரும் பொழுது விஷ்ணு முதலிய தேவர்கள்லாம் அங்க ஒரு விஷயம் சொல்றார் சுவாமிகிட்ட. என்னது அப்படின்னா, இது அங்கேருந்து நேரு தெரியறது, அதுக்கிட்டேருந்து தெரியறது அப்படின்னா, இன்னைக்கும் ஸ்கந்தகிரி அப்படிங்கிற பேரோடைய கர்நாடகத்துல ஒரு கிரி இருக்கு. அந்த கிரியாகத்தான் கிட்டத்தட்ட இருக்க வேண்டும். அங்க வந்து சுவாமி ஹேமகூட்டம் அப்படிங்கிற கிரி இருக்கு. அந்த ஹேமகூட்டத்திலேருந்து பார்த்தால் அங்கேருந்து கிரௌஞ்சமலை தெரியறது. அந்த கிரௌஞ்சமலையை பார்த்து சொல்றார் விஷ்ணு, பகவன் கிரௌஞ்ச சைலோஜம் அசுரோகஸ்திய சாபதா. இந்த தெரியறதே இந்த மலைக்கு கிரௌஞ்ச மலைன்னு பேரு. இவன் ஒரு சமயம் ஒரு அசுரனாக இருந்தான். அகஸ்திய சாபத்தினால இவன் கிரௌஞ்ச மலையாக மாறிட்டான். பூத்வைவம் தாரகஸ்யாதி மித்ரம் தேவான் ஹி நஸ்திஹி. இவன் தாரகாசுரனுடைய ரொம்ப ஃப்ரெண்ட், மித்ரன். அவன் கூட சேர்ந்துண்டு இவன் தேவதைகளை ரொம்ப துன்புறுத்துறான். இந்த மலை கிரௌஞ்ச மலையாக இருக்கக்கூடியவன். தாரஜைனம் க்ஷணே நேதி பிரார்த்தித சங்கராத்மஜா வீரபாகும் சமாஹூய தன்னிரோதனமன்வசாத். ஓஹோ, அப்படியான்னு சுவாமி பார்த்து தன்னுடைய மூத்த தம்பியான வீரபாகுவை கூப்பிட்டு, ஹே வீரபாகு, அந்த மலையரசனை வென்று வா அப்படின்னு அனுப்புறார். சயதான்யருணத் கிரௌஞ்சம் ததாகாத்தாரகோ யுதே அதீவமதுலம் யுத்தம் வீராணாம் தாரகஸ்ய ச. அதாவது ஒரு யுத்தத்துக்கு போறதுன்னா எடுத்த உடனே ராஜா போய் இல்லைன்னா சேனாபதி போய் நிற்கக்கூடாது. தன்னுடைய படை வீரர்கள்ல கீழேந்து மேல வரணும். அப்போ இவர் வீரபாகுட்ட சொல்ல, வீரபாகு தன்னுடைய அவருடைய தம்பிகள்கிட்ட கணங்கள்கிட்ட சொல்லி நீங்க யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்ல, சயதன்யாருணத் கிரௌஞ்சம் ததாகாத்தாரகோ யுதே அதீவமதுலம் யுத்தம் வீராணாம் தாரகஸ்ய ச. மற்ற வீரர்களுக்கும் தாரகமுக்குமாக பெரிய யுத்தம் நடக்கிறது. யதா பிரவருத்தமஷ்டானாம் அஸ்யஹம் வீக்ஷ்ய தட்சணம் வீரபாஹு ஸ்வயம் யோத்தும் தேன சாகம் யஜௌ ததா. முதல்ல வீரபாஹு நவவீரர்கள்ல முதலாம் அவன். தனக்கு கீழே இருக்கக்கூடிய 8 பேர்களையும் அனுப்புறான். அவர்களும் அவன் தாரகனோட யுத்தம் போட்டு ரொம்ப சிரமப்படுறதை பார்த்த உடனே வீரபாஹு தானே போறேன் அப்படின்னு புறப்படுறார். தயோ சமபவத் யுத்தம் துமுலம் ரோமஹர்ஷணம் அஸ்திர பிரத்யஸ்திரயோகேன சர்வ விஸ்மய காரகம். வீரபாகுவுக்கும் தாரகனுக்கும் அபாரமான யுத்தம் நடக்கிறது. இவன் அஸ்திரம் போட அவன் பிரத்யஸ்திரம் போட ரொம்ப பயங்கரமான யுத்தம் நல்லபடியாக நடக்கிறது. யதா துபீதோ தைத்யேந்திரஹா பிராவிஷத் கிரௌஞ்ச கஹ்வரம். இவ யுத்தம் பண்ணிட்டே இருக்க வீரபாகுவனுடைய அடியை தாரகனால தாங்க முடியலை. உடனே அவன் பயந்துண்டு என்ன பண்றான், பிறம் முதுகிட்டு ஓடுறான் கிரௌஞ்ச மலையை நோக்கி. ததா பராங்முகஸ்யார்ஹா வதோனேதி விசிந்தயன். எப்ப பிரமுதுகிட்டு ஓடினானோ அவன் அடிக்கப்படாதுன்னு யுத்த சாஸ்திரம். அதனால அவன் பயந்துட்டு ஓடுறானே அப்படின்னு வீரபாகு சுவாமி அவன் அடிக்காம விட்டார். இவன் என்ன பண்ணினான், வீரபாகுர் ஜஹாராஸ்திரம் சத்துமாஜாபலேனவை குஹாயான்யக்ஷிபத் சர்வான் வீராம்ஸ்தேது பரிப்ரமம். அந்த கிரௌஞ்ச மலையாக கூடியவன் மாயாபலம் பொருந்தினவன். இவன் மாயைக்கு அதிபதி. யாரு, தாரகன். தாரகன் அப்படிங்கிறவன் மாயாமல சுரூபி, மாயைக்கு அதிபன். அப்ப அவன் அந்த கிரௌஞ்ச மலையோட சேர்ந்துட்டு மாயா யுத்தம் பண்றான். மாயையாக ஒன்னு இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி எல்லாம் காமிச்சு வீரபாகுவையும் அவர்களையும் ஏமாற்றி நவ வீரர்களையும் பூத கணங்களையும் எல்லாரையும் ஏமாற்றி இந்த குகைக்குள்ள மெதுவாக இழுத்து விடுறான். குஹாயான் நெக்ஷிபத் சர்வான வீராம் ஸ்தேது பரிபிரமம். உள்ள போனவுடன் அவளுக்கு என்ன நடக்கிறது என்ன ஏதுன்னே புரியல. அப்படி குகைக்குள்ள எல்லாரும் மாட்டின்னு விடுறா. வீரபாகு முதலிய நவ வீரர்களும் மற்ற பூதகணங்களும். குருவந்தோ நிர்கமாலாபாத் खिन्न चित्तायदाभवन् गणनाथास्तदा दैत्यभीतादुद्रुवुरे दिशः तत्सर्वம். இதை நாரதர் மேலேந்து பார்த்துட்டே இருக்கார்.
நாரதர் போய் சுவாமிகிட்ட சொல்லி விடுறார், சுப்பிரமணியர்கிட்ட மாயா யுத்தம் பண்ணி தாரகன் கவுஞ்ச மலைக்குள்ள நம்மளுடைய கணங்களை எல்லாம் அடைச்சு வச்சிருக்கான். தத் சர்வம் நாரதே நோக்தம் ஸ்ருத்வா ஸ்கந்தோ மகாமனாஹ பிரஸ்தாய சதுரங்கேன சைன்யேனாயோத்தமாஜௌ. இந்த வீரர்களை எல்லாம் உள்ள அடைச்சிட்டு அந்த தாரகன் உங்க ஒருத்தரை எதிர்கொள்வதற்காக சதுரங்க சேனையோட வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றார். புறப்படுறான், வந்துட்டு இருக்கான் சுவாமி அடிக்கிறதுக்காக. தம் திருஷ்ட்வா தாரகஸ்தஸ்ய தேஜோ விஸ்மிதமானசஹ சிவபுத்ர இதி ஞாத்வா தமாஹம் வினயான்விதஹ. அந்த தாரகனும் சதுரங்க சேனையோட நேர சுவாமி எங்க இருக்காரோ அங்கேயே விடுறான். சுவாமியை பார்க்கறான். சுவாமியை பார்த்த உடனே அவன் மனசுல அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அவனை பார்த்த உடனே தெரிஞ்சு விடுறது இவர் சாட்சாத் சிவபுத்திரன் தான் அப்படின்னு. ஏன்னால் அப்படியே சிவப்பழமாக இருக்கு, சிவனே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பார்த்துட்டு அவன் சுவாமிகிட்ட பேசுறான். தெய்வாசுரம் ஹி சஹஜம் வைரம் தஸ்ய ந நிஷ்கிரியா விஷயேஸ்மின் கஃப் பிரசங்கஹ சம்போஸ்தஸ்தன தத்தனயஸ்யவா. சுவாமின்னு நீங்க அப்படியே சிவப்பழமா இருக்கீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு சண்டை போடவே தோண மாட்டேங்கிறது. சுவாமின்னு இது எங்களுடைய பிரகிருதி தானேன்னு கேட்குறான். அதாவது தேவதைகளுக்கும் அசுரர்களுக்குமாக இருக்கக்கூடியதான இந்த யுத்தமானது எப்ப பார்த்தாலும் இருக்கிறது தானே. தேவர்களுக்கு அசுரர்களை கண்டா பிடிக்காது, அசுரர்களுக்கு தேவர்களை கண்டா பிடிக்காது. ஒரு அண்ணன் தம்பி சண்டை தானே இது. இப்படித்தானே நாங்க படைக்கவே பட்டிருக்கோம். தேவாசுர யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தானே பிரகிருதி நியமம். அப்ப இது நாங்க பாத்துக்கிறோமே, இதுல பரமேஸ்வரனுக்கோ அவருடைய புத்திரருக்கோ என்ன வேலை? நீங்க ஏன் எங்களுக்குள்ள வரேன்? நீங்க உங்களையும் நாங்க பூஜை பண்றவாளா தானே பாக்குறோம். நாங்கள் அசுரர்களும் சிவ பூஜை பண்ணக்கூடியவர்கள் தானே. அப்ப எங்களையே நடிக்க வரேர் அப்படின்னு கேட்க சுவாமி சொல்றார், அதோ நமஸ்கரோமி த்வாம் கச்ச கைலாசமீஸ்வரம். அது மட்டும் சொல்லாமல் அவன் திருப்பி சொல்றான், நான் இப்போ உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன். நீங்க சுவாமி, நீங்க பரமேஸ்வரன் கிட்ட போய் அப்பா அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு நீங்க சௌக்கியமாக இருக்க வேண்டும். பார்வதீஞ்ச சமாராதும் உச்சிதம் தப சண்முக இத்யுக்தஸ்தாரகேணேஷ புத்ரः பிராஹ சிவாத்மஜா வேதாதிக்ரம கர்த்ருணாம் நிகிரஹம் கர்த்துமா ஆகதம். உடனே சுவாமி சொல்றார், புத்திசாலி மாதிரி நன்னா பேசுறப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான இந்த வைரம் அப்படிங்கிறது பிரகிருதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதற்காகவும் வேதோக்தமான தர்மங்களை அதிக்கிரமம் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லப்படலையேப்பா. நீங்க அந்த தர்மத்துக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் சிவபுத்திரனோ வந்திருக்க மாட்டோம். ஆனா நீ வேத விகிதமான கர்மாக்களை எல்லாம் பிடுங்கி நீங்களே அவிர்வாகத்தை சாப்பிட்டு இருக்கீங்களே, தர்மத்தை எப்ப மீறேளோ, எப்ப வேதோக்தமான தர்மத்தை மீறேளோ அப்போ அதை தட்டி அதுக்காகவே பிறந்தவன் நான் அப்படிங்கிறார் சுவாமி. இத்யன்யோன்யம் வீரவாத புரஸ்ஸரமயுத்யதாம் தேவாஸ்தித்தாஸ்ரமுனயோ விஸ்மயன் ஜக்முருத்தமம். இப்படி இவர்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அவ்வளோ அழகா இருக்கு. தாரகனும் சிவபுத்திரனான சண்முகரும் இது எல்லாரும் ரொம்ப அற்புதத்தோடு பார்க்கலாம். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சிவபுராணத்திலையும் எல்லா சிவசம்பந்தமான எல்லா புராணத்திலையும் சுப்பிரமணியரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல சிவபுராணத்துல தாரக யுத்தம் வரைக்கும் மாத்திரம்தான் சொல்றது, தாரகவதம் வரைக்கும் தான் சுப்பிரமணியரை பத்தி சொல்றது. சூரபத்மாதி விதங்கள்லாம் ஸ்காந்தத்துல இருக்கிற விஷயம். அப்ப தாரகனும் ஒரு பிரதானமான ஒரு அசுரன். அப்ப அந்த தாரகனை வதம் பண்றது, அவனும் பெரிய மேதாவி. மாயாபலம்ங்கிறது சாமானிய பலம் கிடையாது. அவனும் சுவாமியும் பேசிக்கிறது அவ்வளவு அழகாக இருக்கு. இது ரிஷிகள் தேவர்கள்லாம் அதை அற்புதமா அப்படி பார்த்துட்டு இருக்கா. ககனம் ககனாகாரன் சாகர சாகரோபமஹா ஸ்கந்த தாரகயோர் யுத்தம் ஸ்கந்த தாரகயோரிவா. அதுக்கப்புறம் ஸ்கந்தனுக்கும் தாரகனுக்குமாக யுத்தம் நடக்கிறது. அதை வர்ணிக்கிறார். எப்படின்னா, ஆகாசம் மாதிரி ஒரு ஆகாசம் தான் இருக்கும். ஆகாசம் மாதிரி, ஆகாசத்துக்கு என்ன ஒரு பொருளை எடுத்துக்காட்டி இது மாதிரி இருக்கும் ஆகாசம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் சமுத்திரம். சமுத்திரம் மாதிரி சமுத்திரம் தான் இருக்க முடியும்.
அந்த மாதிரி ஸ்கந்தனுக்கும் தாரகனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இன்னொரு யுத்தம் மாதிரி இந்த யுத்தம் நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஸ்கந்த தாரக யுத்தம் ஸ்கந்த தாரக யுத்தமாகவே இருந்தது. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. யதா சர்வாணி சாஸ்திராணி விருதா ஜாதானி ஷண்முகே ததானீம் தாரகோ ஜெயிதः ஸ்கந்தேனோ ரசிதாடிதः. தாரகன் அநேகம் அஸ்திரங்களை விடுறான். எல்லா அஸ்திரங்களும் சுவாமி தன்னுடைய சக்தியாசத்தினாலேயே நிகிரகம் பண்ணி விடுறார். எல்லாம் வியர்த்தமாக போடுறது. உடனே சுவாமி சின்னதாக ஒரு அடி, அவனை கையால் ஒரு அடி அடிக்கிறார் அவனுடைய மார்பில். அவன் அதுக்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுறான். மூர்ச்சித புனருத்தாய கிருப்த சுண்டோ குஹேன ச அமர்ஷவசமாபன்னஹ புனராயோதமாகதஹ. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சுண்டு திருப்பி அப்படியே வேகம் கொண்டு சுவாமி அடிக்கிறதுக்காக வரான் தாரகன். ஷண்முகஸ்ச சிதைர் பாணைஹி அபதீதஸ்ய சாரதிம் ஜஹ்ருபுஷ்ச ததா தேவா விஷன்னஸ்தாரகோ பவத். ஷண்முகஸ்ச சிதைர் பாணைஹி அபதீதஸ்ய சாரதிம். அவன் திருப்பி யுத்தத்துக்கு வந்த உடனே சுவாமி 2 அஸ்திரத்தினால தாரகனுடைய ரதத்தையும் தாரகனுடைய தேரோட்டியவும் அடிச்சு போட்டு விடுறார். ஜஹ்ருபுஷ்சஸ்ததா தேவாஹ விஷன்னஸ்தாரகோ பவத். உடனே தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறா, தாரகன் வருத்தப்படுறான். அத மாயாபலேனைவ யோத்தும் நிச்சித்ய தானவஹ. இத்தனை நேரம் யுத்தத்தையாவது தர்மமாக பண்ணிட்டு இருந்தான். திருப்பி அவனுடைய பலமான மாயாபலத்தினால யுத்தம் பண்றதுக்காக அவன் நிச்சயம் பண்ணி கிரௌஞ்சேன சஹித ஸ்கந்தம் புனரப்யுத்ய ஜௌபலி. அதுக்காக அந்த கிரௌஞ்ச மலையவும் சகாயத்துக்காக கூப்பிட்டு இவ 2 பேருமாக மாயா யுத்தம் ஆரம்பிக்கிறா. எப்படி காலானலாத்மனா பூத்வா யதா லோகாம்ஸ்ததாபஸஹ ததா ஜகானனம் சக்த்யா சாகம் கிரௌஞ்சேன ஷண்முகः. தேவா மூமுஜிரே சர்வே லோகாஸ்ச ஜஹ்ருபுர்மிருஷம் வீராஷ்சோத்தஸ்சுராகாசாத் புஷ்பவர்ஷப் பபாத ச. அவன் பலவிதமாக மாயா யுத்தம் பண்றான். எப்படி அப்படின்னால் முதல்ல சர்ப்பமாக வரான். சர்ப்பமாக வரும்பொழுது சுவாமிக்கு மாய தெரியாதான், சுவாமி கருடனாக அந்த சர்ப்பத்தை முழுங்கி விடுறார். அப்புறம் பெரும் மழையாக வரான். சுவாமி அதை காற்றாக அப்படியே மேகத்தை தள்ளிண்டு போயிடுறார். அப்படி ஒரு பெரிய கஜமாக வரான். சுவாமி பெரிய சிம்மமாக கஜத்தை அடிச்சு விடுறார். அவன் எந்த ரூபம் எடுத்துட்டு வரானோ அந்தந்த ரூபத்துக்கு ஏத்த மாதிரி சுவாமி தன்னை மாத்திண்டு அவனை அடக்கிண்டே வரார். இப்படி பண்ணிட்டே இருக்க காலானலாத்மனா பூத்வா யதா லோகாம்ஸ்ததாபஸஹ ததா ஜகானதம் சக்த்யா சாகம் கிரௌஞ்சேன ஷண்முகः. அவனும் தாரகனுமாக சேர்ந்துட்டு கடைசியில 2 பேருமாக தாரகனும் கிரௌஞ்சகிரியுமா சேர்ந்துட்டு பெரிய காலாநலமாக வராது. இந்த பிரளய காலத்துல எப்படி அக்னி இருக்குமோ அப்படி அக்னி ஸ்வரூபமாக இருக்க சுவாமியும் என்ன பண்றார், அப்ப சுவாமி தான் ஒண்ணுமே பண்ணலை, தன்னுடைய சக்தியாயுதத்தை எடுத்து ஒரே ஒரு பிரயோகம் பண்றார். அந்த சக்தியாயுதம் நேர போய் அந்த அக்னியை அடிச்சு அந்த கிரௌஞ்சகிரியவும் பொளந்து அதில் இருக்கக்கூடிய தேவதைகளையும் வீரபாகு முதலிய வீரர்களையும் காப்பாற்றி 2 பேரையும் அடிச்சு போட்டு விடுறது. உடனே தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு சுவாமி மேல அப்படியே புஷ்ப வருஷம். இதுதான் கிரௌஞ்சபேத்தா அப்படின்னு சுவாமிக்கு பேரு. தாரகாரினும் சுவாமிக்கு பேரு. தாரக வதம் பண்ணி கிரௌஞ்சத்தையும் உடைச்சு பொளந்து போட்டு உள்ள இருக்கக்கூடிய தேவதைகளையும் நவவீரர்களையும் தன்னுடைய கணங்களையும் திருப்பி மீட்கிறார். உடனே தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு புஷ்பமாரி புரியறா சுவாமி மேல.
वीराश्चोत्तस्थुराकाशात् पुष्पवर्षः पपात च स्कन्दः पाशुपतास्त्रं तत् तारकीं सुस्तहस्तगं शत्रुप्राणहरं तीक्ष्णं प्रायच्छत् வீரபாகவே. அதுக்கு முன்னாடி சுவாமி கிட்ட இருந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை வீரபாகு கையில கொடுக்கிறார். உனக்கு ரட்சைக்கு இருக்கட்டும் அப்படின்னு. இந்த அஸ்திரம் தான் தாரகனை அடித்த அஸ்திரம்னு அந்த போன அஸ்திரம் திருப்பி சுவாமி கையில வருது. அது வீரபாகுட்ட கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அங்கே இருந்து அதஸ்கந்தோ ஹிமகிரிம் பிராப்யனாகிபிரர்த்திதः திவ்ய சிம்ஹாசனே விஸ்வகர்மணா நிர்மிதே விபுः उपविष्टोऽथ देवानां सपर्यां प्रतिगृह्य च शिवाभ्यां नन्दितो विष्णुः ब्रह्मा मुख्यैः सुरैरपि. அந்த பக்கத்திலேயே இன்னைக்கும் அந்த ஸ்கந்தகிரி கிரௌஞ்சகிரி அப்படிங்கிற இடம் வந்து கர்நாடகத்துல இருக்கு. அந்த இப்ப நமக்கு எங்க இங்க வந்து செந்தூர் இருக்கிற மாதிரி அந்த ஊருக்கு சண்டூர் அப்படின்னு பேரு கர்நாடகத்துல. அங்க பக்கத்திலேயே அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் கார்த்திகேய க்ஷேத்திரம்னு பேரு. சூப்பர், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கோவில். அந்த இடத்துல சுவாமி இந்த கிரௌஞ்ச பேதனம் ஆன உடனே அங்க போறார் சுவாமி. பிரம்மா முதலிய தேவதைகள்லாம் சொல்றா, இப்ப ராத்திரி ஆயிடுத்து, நீங்க வந்து இங்கு தங்கி எங்களுடைய பூஜைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல உடனே சுவாமி வந்து விஸ்வகர்மா தேவலோக சிற்பியை கூப்பிட்டு இங்க பெரிய ஒரு அரண்மனையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்ல அங்க அழகா அவர்களால விஸ்வகர்மாவினால கட்டப்பட்ட கோவில். அங்க கோவில் கட்டி சுவாமி அங்க சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து தேவதைகள்லாம் அங்க சுவாமியை பூஜை பண்றா. சுவாமி அந்த பூஜையை ஏத்துக்கிறார். இதே நேரத்துல தாரகாசுர பத்னியஸ்து விலபந்தியோபிருசாதுராஹ சிதாமாரோப்ய பர்த்தாரம் ஸ்வயஞ்சாருருஹுர்முதா. தாரகாசுரனுடைய பத்னிகள்லாம் பதிவிரதைகள். அவன் அசுரனாக இருந்தால், அவன் எப்பேற்பட்ட அசுரனாக இருந்தால் அவனை சம்ஹாரம் பண்றதுக்காக இவா 3 பேருமே சரி, சூரபத்மன், சிம்மமுகன், தாரகாசுரன். இதுல தாரகாசுரன் எப்படி இருப்பான் அப்படின்னா கஜமுகத்தோட இருப்பான். யானை முகத்தோட இருக்கிறவன் தாரகாசுரன். இவனை வதம் பண்றதுக்காக பரமேஸ்வரன் ஒரு ஸ்கந்தனை சுப்பிரமணிய சுவாமிய புதுசாக உற்பாதனம் பண்ணி தன்னுடைய சக்தியிலேருந்து வெளியில எடுத்து அவர் வெளியில வந்து சண்டை போட்டு அவன் அழிக்கணும்னா அவன் எப்பேற்பட்ட தபஸ்வியாக இருப்பான், எப்பேற்பட்ட பலசாலியாக இருப்பான். அப்ப அவனுடைய பத்னிகள் எப்படி இருப்பா? அவர்கள்லாம் வந்து அந்த தன்னுடைய பர்த்தாவோடையே நாங்க வந்து உடன்கட்டை ஏறுறோம் அப்படின்னு சந்தோஷத்தோட தன்னுடைய பர்த்தாக்கள் அவர்களும் வந்து சிதையில ஏறடா. தாரகனுக்கு ஒரு புத்திரன், அவன் சம்ஸ்காரத்தை எல்லாம் நல்லபடியாக பண்ணிவிட்டு அம்மாக்களுக்கும் நல்லபடியாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி விதரம் மாத்ருபிஸ் சாகம் சம்ஸ்கிருத்யபிருஷ துக்கிதः ஜகாமசூர பத்மஸ்ய சமீபம் தாரகாத்மஜம். அங்கேருந்து தன்னுடைய பெரியப்பா கிட்ட சூரபத்மன் கிட்ட போய் தெரிவிக்கிறான். நிவேத்ய தஸ்மை விருத்தாந்தம் பிரத்யாயசபதேன ச. சுவாமின்னு நமக்கு ஆபத்காலம் வந்துடுத்து, தங்களுடைய தம்பியார் என்னுடைய தந்தை மரணம் அடைந்தார், சிவபுத்திரன் வந்துவிட்டார் நம்மளை அழிப்பதற்கு. அதனால அவர் வந்து உங்களை அழிப்பதாகவும் சபதம் பண்ணி வந்திருக்கார், எங்க அப்பா மாண்டு விட்டார்னு சொல்ல சூரபத்மன் இதை கேட்டு ரொம்ப துக்கப்படுறான். பிராத்ரா சிம்மமுகே நான்யைஹி மந்திரிபிஷ்ச சமன்விதः சகார யுத்த சன்னாஹம் வாரிதோ மோகமந்திரினா. உடனே கண்ணாபினான்னு கத்துறான். ஆஹா, நான் இப்பயே போயிடுறேன், இப்பயே போய் நான் சண்டைக்கு போய் அழிச்சுட போறேன் அந்த சிவபுத்திரனை அப்படின்னு எல்லாம் சொல்லி இவன் கத்த, அவன் இடத்துலயும் ஒரு நல்ல மந்திரி இருக்கா. அந்த மந்திரி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்றார், நம்ம உடனே எடுத்து சண்டைக்குன்னு போகக்கூடாது, இதெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னு பலது எடுத்து சொல்லியும் இவன் கேட்காமல் நான் வந்து சண்டைக்கு போகத்தான் போறேன்னு அவன் தீர்மானம் பண்ணிக்கிறான் சூரபத்மன்.
दूतान् सत्प्राहिणोत्स्कन्दवार्ता தத்துவோபலப்தயே அபஷ்யச்ச ஜகத் ஸ்கந்தமயம் தத்கதமானசஹ. உடனேயே அவன் தன்னுடைய சாரணர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒற்றர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க நேர போய் அவங்க எங்கெங்க இருக்கான் என்ன பண்றான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு வாங்குவோம் அந்த ஸ்கந்தன்னு சொல்லி ஒரு பக்கம் இதெல்லாம் வெளியில காமிச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்து விடுத்து. ஏன்னால் சிவன் தன்னுடைய சக்தியினால தனக்கு அழிவு உனக்கு அழிவுன்னு சொல்லி இருக்கார். அவன் வாங்கின்ற காலாவதி வந்து விடுத்து. 1000 சஹசிராண்டங்களை 1008 அண்டங்களை 1008 சதுர்யுகம் ஆள வேண்டும்னு காட்டிருக்கான். அது முடிய போறது. அப்ப இவனுக்கு தெரியறது நமக்கும் அந்திம காலம் வந்துடுத்துன்னு. அதனால உள்ளுக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தினால சர்வம் ஸ்கந்தமயம் ஜெகத் எங்க பார்த்தாலும் சிவகுமாரன் வந்து நிக்கிற மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ள பயம். அப்படி பயந்துட்டே இருக்கான். अपश्यच्च जगत् स्कन्दमयं तद्गतमानसः इति तारक संहार कथा शत्रुजयप्रदा पठतां शृण्वतां चैव सर्वाभीष्ट फलप्रदा. இங்க ஒரு பலஸ்ருதி சொல்றார். இந்த தாரகாசுர வதத்தையும் கேட்டு சூரபத்மன் இந்த லோகத்தையே ஸ்கந்தமயமாக பார்க்கிறான் அப்படிங்கிறதையும் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொழுதும் சத்ருக்களால உபதிரவம் ஏற்படாது. ஏற்பட்டாலும் இவர்கள் விஜயியாக வருவார்கள், சத்ருக்களை ஜெயிப்பவர்களாக ஆவார்கள் இந்த கதையை கேட்பவர்கள் அப்படின்னு இங்க ஒரு பலஸ்ருதி சொல்லி அதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்றார்? அதஸ்கந்தகிரே தஸ்மாத் शूरपद्मजिघांसया प्रस्थाय षण्मुखः सर्वैः अन्वितो देवतैः सह. அந்த ஸ்கந்தகிரியிலேருந்து புறப்பட்டு அங்கேருந்து சுவாமி புறப்பட்டு நேர என்னது மேற்கொண்டு என்ன பண்ண வேண்டும்? சூரபத்மவதம் வேண்டும். இப்ப சுவாமி பூலோகத்துக்கு வந்திருக்கார். ஒரே ஏகக்கிரியா தியர்த்தகரி பபுவா அப்படின்னு நம்ம பூலோகத்துக்கு வந்தோம்னா ஒரு வேலையோட போகலாமோ? நம்ம ஒரு விஷயத்துக்காக இங்கேருந்து போறோம், உத்தரதேசத்துக்கு போறோம், காசி கிட்ட போறோம்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சுவாமியை பார்த்துட்டு போகலாம்னு நினைப்போமே. காசிக்கு வந்துட்டோம் அயோத்தி போய் சுவாமியை பார்த்துட்டு போகலாம்னு நினைப்போமே. அந்த மாதிரி சுவாமியும் பூலோகத்துக்கு வந்துட்டோம், அதை வீணாக்க கூடாதுன்னு யாரு சண்முகரே கேதாரம் பிரதம் பிராப்ய ததோ வாராணசீமபி நேர கேதாரத்துக்கு போய் கேதாரேஸ்வரர் சுவாமியை பார்த்து தரிசனம் பண்றார். இங்க சொல்லும் போது கேதாரத்துக்கு ஒரு பலஸ்ருதி. யாரு ஒரு நாள் கேதாரத்துல இருந்து ஒரு துளி ஜலம் அங்க இருக்கக்கூடிய தீர்த்த பிராசனம் பண்றாலோ அவர்கள் ஒரு பொழுதும் அதுக்கு மேல தாயின் ஸ்தன்யபானத்தினுடைய ருசியை அறிய மாட்டார்கள். மதிப்பிறவி இல்லை, திருப்பி இன்னொரு ஜனனி ஜடர கர்ப்பம் அவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு கேதாரத்துக்கு பலஸ்ருதியும் சேர்த்து சொல்றார். அங்கேருந்து வாராணசி காசி கஷேத்திரத்துக்கு போய் அங்க போய் சிவ பூஜை பண்ணி, கேதாரத்துல சிவ பூஜை பண்ணி, காசியில போய் சிவ பூஜை பண்ணி, ஸ்ரீ பர்வதம் வட்டாரண்யம் கைலாசம் தட்சிணம் ததா. ஸ்ரீபர்வதம் அங்கேருந்து சுவாமி திருப்பதிக்கு போறார். திருப்பதிக்கு போய் கபில தீர்த்தத்துல சுவாமிய பரமேஸ்வரனை பூஜை பண்ணி அதுக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய காளஹஸ்திக்கு போய் காளஹஸ்தியில சுவாமிக்கு பூஜை பண்ணி அங்கேருந்து காஞ்சீம் சிதம்பரம் செய்வ தேஷ்வர்ச்சயித்வா சிவௌ ஸ்வயம். திருவாலங்காடு அப்படிங்கக்கூடிய தமிழ்நாடு க்ஷேத்திரத்துக்கு வந்து அங்க சுவாமி தரிசனம் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் முக்கியமான காசி போய் ஏகாம்பரவனேஸ்வரோட தரிசனம் பண்ணி ஏகாம்பரவனேஸ்வரருக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சிதம்பரம் செய்வா நர்த்தனமூர்த்தி தன்னுடைய அப்பா நடனம் பண்ற நடன கோலத்தை சிதம்பரத்துல போய் பார்த்து அங்க சுவாமிக்கு பூஜை பண்ணி கச்சஸ்ட சஹ்யஜாதீரம் உத்தரம் பிராப்ய ஷண்முகா. அங்கேருந்து நம்ம இடத்திற்கான காவேரி தீரத்திற்கு வரார். காவேரி தீரத்துக்கு சுவாமி வந்து
சூரியஸ்யாஸ்தமயாத் தத்ர சேனா விஸ்ரமயன்யதா உவாச விஸ்வகர்மாபி ரத்னசௌதம் ததா கரோத் தத்ர மண்ணி நதி தீரே ஸ்வாத்மாநாதகிரீம் குஹः பிரதிஷ்டாப்ய விரஜன் மத்யே மருபூமிம் கடாக்ஷதः. காவேரி நதி தீரத்துல மண்ணி நதி, மண்ணியாறு அப்படின்னு காவேரி ரெண்டா பிரியறான். அந்த தீரத்துல வரும்பொழுது சாயந்தரம் சந்தியா காலம் ஆயிடுறது. அதனால இதற்கு மேல இன்று பிரயாணம் வேண்டான்னு சுவாமியே தீர்த்தாடனம் மேலேந்து கீழ் வந்து க்ஷேத்திரமாக போய் அங்கங்க இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை எல்லாம் சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு தங்கறதுக்காக அன்னைக்கு சாயந்தரம் தங்கறதுக்காக விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அங்க ஒரு நகரம் உத்பாதனம் பண்றார். மண்ணி நதி தீரத்துல இன்னைக்கும் இருக்கு. அந்த ஊருக்கு பேரு சேங்கனூர் அப்படின்னு பேரு. சேங்கனூர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அங்க மகாத்மாவான நம்ம பிரேமி அண்ணா பிறந்த ஊர் சேங்கனூர். அந்த ஊர்ல சுவாமியினால சுப்பிரமணிய சுவாமியினால உண்டு பண்ணின ஊர் அந்த ஊர். அந்த ஊர்ல சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு, பரமேஸ்வரர். இங்க சுவாமியே சுப்பிரமணியரே வந்து சிவ பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினதாக சரித்திரம். அவர் எங்க தங்கினாலும் அவர் நித்தியம் சிவதீட்சையுடையவர். சுப்பிரமணிய சுவாமி நித்தியம் பூஜை விடாம பண்ணக்கூடியவர். அதனால அந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி சேங்கனூர்ல பூஜை பண்றார். பூஜை பண்ணிட்டு சீதலீகிருத்ய வேகேன பராச்சலமுபாகமத். அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துல பாக்குறார் பெரிய ஒரு காடு. அந்த காடை பார்த்த உடனே என்னமோ தெரியல, இங்க பூஜை பண்ணின ஒரு வைபவமா இருக்குன்னு சுவாமிக்கு தபஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. அப்ப அந்த காடை சரி பண்ணி அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சுவாமி தன்னுடைய தந்தையை குறித்து தபஸ் பண்ண பரமேஸ்வரன் பிரத்யக்ஷமாயி சுவாமிக்கு வந்து ஏர் கொடுக்கிறார். பாசுபதாஸ்திரம் திருப்பி சுவாமி கொடுக்கிறார் சுப்பிரமணிய சுவாமிக்கு. அது எந்த இடம் அப்படின்னா இந்த சேங்கனூர்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் இதே மண்ணி நதி தீரத்துல போனேன்னால் திருவேரகம் அப்படின்னு பாடல் பெற்ற ஸ்தலம். இன்னைக்கு சுவாமி மலைன்னு நம்ம சொல்றோம். சுவாமி மலையில அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினார்ங்கிற சரித்திரம் நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இந்த சுவாமி மலைக்கு கிட்டக்கையே நமக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அதுக்கு தான் பேரு ஏரகரம் அப்படின்னு இன்னைக்கும் அந்த ஊருக்கு பேரு. அந்த ஊர்ல இருக்கிறது சிவன் கோவில், சின்ன சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்ல அங்க இருக்கிற சுவாமிக்கு கந்தநாத சுவாமி அப்படின்னு பேரு. பரமேஸ்வரனுக்கு கந்தனை நாதனாக உடைய சுவாமி. அதாவது உண்மையான இந்த சரித்திரம் நடந்த இடம், அப்பாவுக்கு உபதேசம் பண்ணின இடம், அப்பாவை குறிச்சு தபஸ் பண்ணி அங்கேருந்து ஏர் பெற்றதுனால அந்த ஊருக்கு ஏரகம் அப்படின்னு பேரு. ஏர் வாங்கின இடம். அதனால அந்த சுவாமி மலைக்கு யார் தரிசனத்துக்கு போனாலும் சுவாமி மலை சுவாமியை பார்த்துட்டு அங்க வந்து தண்டாயுதபாணியாக சுவாமி இருப்பார். அவரை பார்த்துட்டு அவசியம் நம்ம வந்து கிட்டக்கு இருக்கக்கூடிய ஏரகரத்துக்கு போய் அங்க சுவாமி சுப்பிரமணிய சுவாமியினுடைய பேரே ஆதிசுவாமிநாத மூல சுவாமிநாத சுவாமின்னு பேரு. அவர் தான் முதல்ல இருந்தவர். அவர் தான் உண்மையான சுவாமிநாத சுவாமி. அறுபடை வீடுகளில் உண்மையான 4ஆம் படை வீடு அந்த திருவேரகம். அங்கதான் தபஸ் பண்ணி சுவாமி வந்து ஏர் வாங்கிக்கிறார். பாசுபதாஸ்திரத்தை சுவாமி கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு சீதலீகிருத்ய வேகேன பராச்சலமுபாகமத் தத்ர ஹட்டாபசான் ஸ்ரீமத் பராசரமுனே சுதான். அங்கேருந்து நேர பராச்சலத்துக்கு போறார் சுவாமி. பராச்சலம்னா இது திருப்பரங்கிரி அப்படிங்கிற திருப்பரங்குன்றம்னு நம்ம சொல்லக்கூடியதுதான் பராச்சலம். அங்க வரார் சுவாமி. எதுக்கு? அந்த ஒரு வழியா அங்கேருந்து திருப்பரங்குன்றம் மதுரை போய் மதுரையிலேருந்து தானே திருச்செந்தூர் போக முடியும். அதுதான் வழி. அங்கேருந்து கரெக்டா மதுரைக்கு போய் திருப்பரங்கிரியில அன்னைக்கு தங்குறார். அங்க போனா அங்க 6 பேர்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சுவாமியை பார்த்த உடனே அவர்கள் வந்து நமஸ்காரம் பண்றா. யாருப்பா இந்த 6 பேர் அப்படின்னு கேட்ட உடனே இந்திரன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுவாமி. இவர்கள் வந்து பராசர முனியுடைய புத்திரர்கள். வசிஷ்டருக்கு அண்ணாக்கள் இவாள்லாம். வசிஷ்டர் எவ்வளவு எப்பேற்பட்டவர். வசிஷ்டருக்கு முன்னாடி ஒரு 6 குழந்தைகள் பிறந்தா பராசர முனிக்கு. அவர்கள் என்ன பண்ணாலாம், சும்மா விளையாட்டுத்தனமாக
ஜலத்துல இருக்கக்கூடிய மீனெல்லாம் பிடிச்சு பிடிச்சு அதை வந்து அடிச்சு அந்த கயத்துல மீன் மேல கயத்தை கட்டி அதை அப்படியே கரைக்கி இழுத்து துடிச்சு அது சாகரத்தை பார்த்து விளையாடிட்டு இருந்தாலும் இந்த 6 பேரும். இது ஒரு சமயம் அவப்பா பராசரமணி பார்த்துட்டு வந்தவர்களுக்கு கோபம். அனாவசியமாக அதை போட்டு அடிக்கிறதில்ல, நீங்கள் மீனாகவே இருப்பீர்கள் அப்படின்னு பிதா புத்திரர்களை சிபிச்சு விடுறான். உடனே அவர்கள் இதுக்கு எங்களுக்கு சாப மோட்சம் தர வேண்டும்னு கேட்க, உடனே பராசரர் சொல்றார், அம்பாள் பராசக்தி எப்பொழுது பார்வதியாக அவதாரம் பண்றாளோ, பர்வதராஜகுமாரியாக வந்த பொழுது அவளுடைய ஸ்தன்யபானம், அவருடைய முலைப்பால்களை நீங்கள் குடித்தால் அப்போ உங்களுக்கு சாப மோட்சம் கிடைக்கும்னு சொல்றா. அப்படி அவர்கள் சாபத்தை அடைந்து மீன்களாக இருந்தார்கள். அந்த நேரத்துல தான், அந்த சமயம் ஒரு காலம் வந்த பொழுது நீங்கள் பிறந்து உங்களை பார்த்த உடனே, உங்கள் 6 பேரையும் பார்த்த உடனே அம்பாளுக்கு வாத்சல்யம் பெருகி தன் மார்புல பால் பெருகி உங்களை அணைச்சுண்டு அம்பாள் உங்களுக்கு முதல்ல பால் ஊட்டினாலே, அப்பொழுது உங்க வாயிலிருந்து கொஞ்சம் பால் சிந்தித்து அது இந்த ஜலத்துல விழுந்தது. அந்த ஜலத்தில் இருந்த மீன்கள் அதை குடிச்சு அவர்கள் உடனேயே அவர்களுடைய பழைய ரூபத்துக்கு தபஸ்விகளாக மாறி வந்தார்கள். பரமேஸ்வரன்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணணும்னு சுவாமி சொன்னார், உங்களுக்கு கதி கொடுக்க வேண்டியவன் இந்த குமாரன், இப்பயே இவன் தானே உங்களுக்கு கதி கொடுத்துருக்கான் இல்லையா, அம்பாள் வழியாக பாலை வாங்கி உங்களுக்கு கொடுத்து உங்களை மோட்சம் பெற வைத்தவன் இவன். அதனால நேர பராச்சலத்துக்கு போய் நீங்க தபஸ் பண்ணுங்கோ. ஒரு சமயம் தேவதைகளோட சேர்ந்து சுப்பிரமணிய சுவாமி அங்க வருவார், அப்போ அவரை ஆசிரியங்கோ, அவர் வழி காட்டுவார்னு சொல்லியிருந்தா, நீங்க உங்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டு நாங்க இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சுவாமிகிட்ட சொல்ல, அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி ஜகாமசேதி நகரம் அனுகிரஹ்ய மகேந்திரேண மானிதோ விபுதை சஹா ஜகாமசேதி நகரம் தத்ஷணாத் விஸ்வகர்மணா. ஆஹா, அப்படியே ஆகட்டும், நீங்களும் என் கூட இனிமே பிரயாணத்திலையும் கலந்துட்டு என்னுடைய சாலோக்கியத்தை அடைவீர்கள்னு அவர்களையும் அழைச்சிட்டு சுவாமி அங்கேருந்து நேர திருச்செந்தூர் சேர்ந்தார். ஜகாமசேதி நகரம் தட்சணாத் விஸ்வகர்மணா நிர்மித்தே மண்டபே திஷ்டன் நன்வயுங்த ப்ருஹஸ்பதிம் தைத்யாஹ கதிகுதோ ஜாதாஹ கிந்தேஷாம் வீர்யமித்யபி. அங்க விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தான் தங்கறதுக்காக ஒரு பெரிய இடம் அமைக்க சொல்றார். அப்போ திருச்செந்தூர்ல இப்ப இருக்கக்கூடிய கோவில் முதல்ல விஸ்வகர்மாவினால கட்டப்பட்டது. அங்க பெருசாக கோவில் கட்டி சுவாமி அங்க தங்குறார். பக்கத்துல சூரபத்ம வதத்திற்காக அங்க தங்குறார் சுவாமி. அங்க தங்கிண்டு பிரகஸ்பதி, தேவகுரு பிரகஸ்பதியிட கூப்பிட்டு சுவாமி பேசுறார். நீங்க சூரபத்மன் சொல்றேலே, அவன் யார், அவனுடைய சரித்திரம் என்ன, அவனுடைய பூர்வ விற்த்தாந்தம் என்ன, அவனுக்கு ஏன் இவ்வளவு பலம், அதை பத்தி எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்க, பிரகஸ்பதி அந்த அசுரர்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். தத் சர்வம் வக்துமாரேபே குஹாயத பிரகஸ்பதிஹி இத்தம் சம்பவ காண்டோயம் பூர்ண ஸ்ரேயஸ்கரோ நிருணாம். அது வரைக்கும் சம்பவ காண்டம் அப்படின்னு பேரு இந்த பாகம் வரைக்கும் உள்ளது. சுவாமி சம்பவ காண்டம்னா உத்பவம், பிறக்கிறது அப்படின்னு பேரு. அப்ப குமார சம்பவம் நடந்ததுனால இந்த காண்டத்துக்கு குமார சம்பவ காண்டம்னு பேரு. சுவாமி அப்படி திருச்செந்தூர் அடைந்தார் அப்படிங்கிற வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாளைக்கு பூர்த்தியா ஆசுர காண்டம், அசுரர்களுடைய சூரபத்மன் எல்லாம் யாரு எப்படி பிறந்தார்கள் அப்படிங்கக்கூடிய கதையை பார்த்து, அதுக்கு நடுவிலேயே நமக்கு அகஸ்தியருடைய பூர்ண சரித்திரம் வரும், அதையும் பார்த்து நாளைக்கு நம்ம யுத்தம் என்னைக்கு மகாஷஷ்டியோ அன்னைக்கு என்னைக்கு சூரபத்மம் வதம் அடைந்ததோ அன்னைக்கு அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்து, அதுக்கு அடுத்த நாள் சூரபத்மன் வதம் நடந்ததுக்கு மறுநாள் தான் சுவாமிக்கு விவாகம். எல்லா இடத்துலையும் எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் பார்த்தா ஷஷ்டிக்கு அடுத்த நாள் சப்தமி அன்னைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம். அன்று நாம் தெய்வானை விவாகத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் வள்ளி கல்யாணமும் பார்ப்போம் அப்படின்னு அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாயிருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனை
स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलं दिशतु मे गजाननः मङ्गलं दिशतु मे षडाननः मङ्गलं दिशतु मे महेश्वरी मङ्गलं दिशतु मे महेश्वरः वेट्रिवेल् मुरुगनुक्कु हर हरो हर